இது ஒரு பெரிய எம்பாரசிங் மூமெண்ட். இந்த மேடையில் வந்து என் தம்பி செஞ்சுருக்க படம் அப்படின்னு சொல்லுது. அவன் வந்து மியூசிக் கேட்கும்போது வந்து நான் அப்போ தான் எங்கள் ஐயாட்ட இருந்து நான் வெளியே வந்த தருணம். ஆக்சுவலி நான் மியூசிக்கில் ரொம்ப சின்சியராக ஈடுபட்டுக்கிட்டே இருக்கேன். அதுவும் இந்த ஒரு 6 வருடம் ஜாஸ்தியாக ஒரு நாளைக்கு 4 ஹவர் 5 ஹவர் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அப்போ அவன் கேட்கும்போது வந்து நான் சொல்ல முடியல, சரி நான் பண்ணுறேன்டா அப்படின்னு சொன்னேன். அப்படி தான் அந்த படத்தில் நான் நுழைஞ்சேன். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு லாஸ்ட்டாக தான் நான் இருக்கணும்னு பார்க்குறேன். ஆனால் இங்கே இந்த மேடையில் வந்து ரொம்ப ஒரு நடுவில் உட்கார வச்சு ரொம்ப ரொம்ப எம்பாரஸ் பண்ணிட்டாங்க. ரீரெக்கார்டிங் வந்து இந்த த்ரூஅவுட் இந்த படத்தில் வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் மியூசிக், ஏதாவது ஒரு லூப்பில் இருந்து எந்த எதுவுமே எடுக்கலை. முழுக்க உண்மையான இருக்கிற, ஃபார் எக்ஸாம்பிள் வயலினிஸ்ட்டுன்னு இருக்காங்க நம்ம ஊரில், நிறைய பேருக்கு தெரியாது. இங்கே எக்ஸ்ட்ராடினரி வயலினிஸ்ட் அந்த ஸ்ட்ரிங் செஷனில் உள்ளவங்க. எனக்கு தெரிஞ்ச கல்யாண் சார், அதுக்கப்புறம் செல்லிஸ்ட் சேகர், இவங்க இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு இவங்க பெரிய ஆளுங்க. ஆனால் இன்றைக்கி அவங்கள நிறைய யூஸ் பண்ணாமல் கம்ப்யூட்டர் ஜெனரேட்டாகவே நிறைய. ஆனால் இந்த படத்தில் அப்படி இல்லாமல் முழுக்க ஒரு லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அப்புறம் ஒரு பரவாயில்லாமல் பண்ணியிருக்கேன். ஒரு 36 மார்க்குக்கு ஒரு ரீரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன். நான் எப்போயுமே அப்படி தான் எய்ம் பண்ணுவேன், 36 மார்க்கு வந்தால் போதும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு 36 மார்க் எய்ம் பண்ணியிருக்கேன். ஒரு 5-6 பாட்டு போட்டிருக்கேன். பாட்டு வந்து எப்போயுமே சின்ன வயசுலேருந்து பாடிட்டே இருப்பேன். நான் கம்போஸ் பண்ணிகிட்டே இருப்பேன், நான் எழுதி பாடுவேன். அந்த மாதிரி இதில் வந்து எனக்கு ரொம்ப இதில் பிடிச்ச பாட்டு வந்து ஒரு கடவுளுக்கு ஒரு கோரிக்கை அப்படின்ற ஒரு பாட்டு, ஒரு தினவு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அது வந்து நல்ல படத்தில் கம்போஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் ஒரு 36 மார்க்கு பாஸ் போடலாம். 100 மார்க் வாங்கவே முடியாது. 100 மார்க் வாங்கக்கூடிய ஒரே மனிதர் இளையராஜா மட்டும்தான் அவர். அதுக்கப்புறம் ஒரு ரஹ்மான். ஸோ ஐ cannot think about walking equal to them. They are far ahead actually. ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இந்த படத்தை நான் பண்ணியிருக்கேன் மியூசிக்கு. இப்போ இந்த படத்துக்கும் அந்த பாட்டை கேட்டுட்டு தானு சார் சொன்னார், தம்பி இந்த படத்துக்கு நீங்களே பண்ணிருங்கன்னாரு. இந்த படத்தை பண்ணுறேன். 2 பேரை பற்றி நான் சொல்லணும். இந்த படத்தை நான் பண்ணிக்கிறதுனால இப்போவே ப்ரமோஷன் ஆரம்பிச்சிடலான்னு இருக்கேன். நான் பார்த்து இவ்வளோ வருஷம் 23 வருஷம் நான் ஒரு நிறைய ப்ரொடியூசரோடு பழகியிருக்கேன். தானு சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் நான் பார்த்ததே இல்லை. என்னை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிறாரு. யூஸ்வலாக எந்த ப்ரொடியூசரும் எனக்கு பிடிக்காது. ஆக்சுவலாக நான் ஒர்க் பண்ண ப்ரொடியூசர்லாம் நான் ரொம்ப மோசமானவன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நிறைய செலவு பண்ணுறேன் அப்படின்னாங்க. அதெல்லாம் பொய் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆக்சுவலாக அந்தளவு என்னை பத்திரமாக பார்த்துக்கிறாரு. அப்புறம் என் தம்பி விஜய் சேதுபதி, இந்த படத்துக்கு வந்து நான் வந்து எனக்கு அவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ணுறான். இந்த கதையும் கிட்டத்தட்ட இன்ட்ரோல் வரைக்கும் நான் முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக எடிட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். விஜய் சேதுபதி வந்து இன்னொரு பரிமாணம் விஜய் சேதுபதிக்கு இந்த படத்தில் கொடுத்துருக்கான். இந்த படம் டெவில்ன்ற படம் நல்லா இருந்தால் மட்டும் நல்லா இருக்குன்னு எழுதுங்க. நல்லா இருந்தால் மட்டும் இந்த படத்தை பார்த்து பக்கத்து வீட்டில் சொல்லுங்கள், இந்த படம் ஓடட்டும். நன்றாக இருந்தால் இந்த படம் ஓடும் தம்பி, நன்றாக இல்லாட்டினா ஓடாது. ஓடாட்டினா பரவாயில்ல, ஓடு, நீ ஓடிக்கிட்டே இரு. வாழ்க்கையில் வெற்றியும் இல்லை, தோல்வியும் கிடையாது. வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கணும். நன்றி, தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.